ஐயோ, நீங்க ஏன் நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் தான் தெளிவா சொல்றேன்ல, பேய் பிசாசு நல்லா ஒண்ணுமே இல்ல. ஆனா நாங்க அத கண்ணால பார்த்தோமே. நீங்க அதோட முகத்தை பாத்தீங்களா? இல்லப்பா, அங்க ரொம்ப இருட்டா இருந்தது. அதுவும் இல்லாம ரொம்ப தூரத்துல இருந்தது. ஆனா ஒரு வெள்ளை துணி போத்துன உருவம் போனதை மட்டும் நாங்க பார்த்தோம். நான் போய் உங்க பேயை புடிச்சிட்டு வரேன். பையன் கிட்ட சொல்லக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. போக வேண்டாம்னு சொல்லு. எதுக்கு பயப்படுறீங்க? அதுவும் அந்த பேய் போகுது. இதை ஏதோ ராத்திரி பார்த்தேன். நிச்சயமா இது பேய் தான். என்ன பண்றது? எல்லாரும் போய் அத சீக்கிரம் வாங்க. இல்ல இல்ல, என்ன இத போய் ஒரு பக்கமா போய் அத வளைச்சு வாங்க 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 போலாம். சீக்கிரம் வாங்க. பாக்கலாம். வாங்க போங்க, சீக்கிரம் வாங்க. அத போகுது. சீக்கிரம் வாங்க. வாங்க அங்கதான். அத விட கூடாது. கொஞ்சம் இருங்க. இருங்கப்பா, அவசரப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சத்தம் போடாத. மெதுவா. வாங்க. அது இங்கதான் இருக்கு. எங்க போச்சு? அண்ணா, அத காணோம். எங்கடா போச்சு? தெரியலையே. இங்கதானே இருந்தது. எங்க போயிருக்கோம்? கார்த்திக் தம்பி, நீங்களா? ஆமா, நான் தான். இப்பவாவது தயவு செஞ்சு எல்லாரும் ஒத்துக்கோங்க, இதெல்லாம் உங்களோட மனப்பிரம. பேய் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி பகல் நேரத்துல வெள்ளை துணி போட்டு போறத பார்த்துட்டு யாராவது பேயின்னு நினைச்சா, அப்போ ராத்திரியும் இப்படிதானே போயிருப்பாங்க. ஆனா கார்த்திக் தம்பி, 4-5 பேரு பாத்துருக்காங்களே, அது எப்படி தப்பாகும்? அப்படி இல்லண்ணே, இவங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். ஆமா ஆமா, அதை எங்க கண்ணால நாங்க பாக்கல, குரலை மட்டும் தான் கேட்டோம். யாரோ ஓடுறாங்கன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க. கார்த்திக் தம்பி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நீங்க எங்க எல்லார் மனசுல இருந்தும் பேய்ங்கிற ஒரு விஷயத்தையே எடுத்துட்டீங்க. இன்னைக்கு அர்ச்சனா ரொம்ப அழகா இருக்கா. அடே, இவங்க கல்யாணத்தை போய் உங்களுக்கு இப்படிதான் அலங்காரம் பண்ணிருந்தீங்களா? ஆமா, எங்க மருமக கல்யாணம் பண்ணி வந்தப்போ இதே மாதிரி ரொம்ப அழகா இருந்தா. இந்த நகையெல்லாம் அர்ச்சனாவுக்கு போட்டு விடுங்க. இந்த நகைகள்லாம் எங்க பாரம்பரியமான நகைங்க. இந்த ஊர்ல இப்படிப்பட்ட நகைகள்லாம் தான் போடுவாங்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அத்தை. ஆமா அர்ச்சனா, எல்லாத்தையும் போட்டுக்கோ. என்னம்மா அது? சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நிறைய சடங்குகள்லாம் பண்ண வேண்டி இருக்கு. அம்மா, நம்ம அந்த சடங்கையும் பண்ண போறோம்ல? எந்த சடங்கு? அதான் நம்ம ஜெகனண்ண கல்யாணத்துல பண்ணோமே, அதான் ரொம்ப ஜாலியா இருந்தது. அதெல்லாம் வேண்டாம். கார்த்திகை கேலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? அதையும் பண்ணல, எல்லாருக்கும் பிடிக்குமா? ஒத்துக்கோங்கம்மா. சரி பண்ணுங்க, உங்க இஷ்டம், பண்ணிக்கோங்க. ரூபா, இங்க பாரு. அர்ச்சனா தலையில முக்காடு போடு. இது என்ன சடங்கு? அர்ச்சனா, நீ ஒண்ணும் பயப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு எல்லாமே தெரியும். டே கணேசா, பூமாலெல்லாம் வந்துருச்சா? அண்ணே, அதெல்லாம் எப்பயோ வந்துருச்சுண்ணே. எல்லாம் கரெக்டா ரெடி ஆயிடும். நான் இருக்கல, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அண்ணனே ராமண்ணே, அவங்க வந்துட்டாங்க. ஆஹா, தம்பி, இந்த Dress உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ராமண்ண, மத்தவங்க எல்லாம் எங்க? எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. இதோ கணேசன் இருக்கான், ரமேஷ் இருக்கான், சுரேஷ் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாம் முன்னாடி பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. இல்ல இல்ல, நான் மத்தவங்க எங்கன்னு கேட்டேன். என்னது மத்தவங்களா? எல்லாரும் தான் வந்தாச்சு. ஹரி அண்ணன் குடும்பம் தான் இன்னும் வரல. இல்லண்ணே, நான் விசாரிச்சது எங்க அத்தை மத்தவங்க எல்லாம் எங்கன்னு. அம்மா, பெரியம்மா. ஓஹோ, அப்படி விவரமா கேளுங்க தம்பி. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் வருவாங்க. சில சடங்குகளை முடிச்சிட்டு தானே வரணும். என்ன ஆனிவர்சரி இது? காலையில இருந்து ராத்திரி ஆக போகுது. இது வரைக்கும் அர்ச்சனா கிட்ட பேசுறதுக்கு 2 நிமிஷம் கூட டைம் கிடைக்கல.